வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய ஆஃப்லைனிங் மெசேஜிங் ஆப்ஸ் வந்துருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப்லைனிங் மெசேஜிங் ஆப்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். இப்போ தான் இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லா நெட்வொர்க்கும். அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் மெசேஜிங் ஆப் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃப்லைன் மெசேஜிங் ஆப் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஆஃப்லைன் மெசேஜிங் ஆப், இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்கே வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது சில க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், இப்போ உங்கள் காலேஜ் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அங்கேயும் வந்து இன்டர்நெட் கட் பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல நீங்கள் போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ரீசெண்டாக காஷ்மீரில் கூட நிறைய வருஷங்களாக வந்து இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்தது, இப்போ தான் வந்து இன்டர்நெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரெக் போகிறீங்க, ஒரு மலை மேலே போயிட்டு இருக்கீங்க, மலைக்கு மேலே எந்த நெட்வொர்க்குமே உங்களுக்கு கிடைக்கல. அப்படியே நெட்வொர்க் இருந்தாலும் உங்களால் வந்து ஃபோன் மட்டும்தான் பேச முடியும், அதுவும் வந்து விட்டு தான் கேட்கும். இன்டர்நெட் கண்டிப்பாக இருக்காது நிறையா மலைப்பகுதியிலலாம். ஸோ அது மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஆஃப்லைன் மெசேஜிங் ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இன்டர்நெட்டே தேவையில்லை. சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் வழியாக ஒர்க் ஆகும், சிலது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வைஃபை வழியாக ஒர்க் ஆகும், சிலது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மெஷ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கே கிரியேட் பண்ணும். மெஷ் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 10 பேர் இருக்கும், 10 பேருமே வந்து ஒரு 20 அடி கேப்பில் இருக்கும் அப்படின்னா, அந்த 10 பேர்கிட்டையுமே அந்த அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே வைஃபை ஆன் பண்ணி வச்சுருக்கணும், ஃபோனில் இருக்கிற வைஃபை. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அவர் வந்து கடைசியில் இருக்கார், ஒரு 100 அடிக்கு அந்த சைடு இருக்காருன்னா கூட நம்ம ஆப் என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபோனில் இருந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட ஃபோனுக்கு போயிட்டு, அதுலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட ஃபோனுக்கு போயிட்டு கடைசியில் இருக்கிறவருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இது வந்து இன்டர்நெட் இல்லாமே நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல நெட்வொர்க் இல்லை, சிக்னல் இல்லை அப்படின்னா கூட கவலையே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து டேரெக்டாக இந்த ஆப் இருந்தால் போதும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கீங்க, உள்ளே வந்து ஒரு 100 வீடு இருக்குது அப்படின்னா 100 வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 100 வீட்டுக்குள்ளே எல்லாருமே எப்போ வேணால் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். அதுக்கு இன்டர்நெட் வந்து உங்களுக்கு செலவாகவே ஆகாது. ஸோ இது மாதிரி எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. வாங்க ஒரு ஆப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா பிரிஜிஃபை அப்படிங்கிற ஆப். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் வழியாக வந்து நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குது. ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணி நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி அவங்க ஃபோன்லேயும் பிரிஜிஃபை இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம், நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கூட அனுப்பலாம். இது எல்லாமே இன்டர்நெட் இல்லாமே பண்ணலாம். இது வந்து இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 அடி ரேடியஸ் வரைக்கும் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ 2 ஃபோன்லேயுமே வந்து அந்த ஆப் இருக்கணும். இதுலேயும் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே ரொம்ப ப்ரைவசியோடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், குரூப் கிரியேட் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். ஸோ பிரிஜிஃபை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெசேஜிங் ஆப்பில் தி பெஸ்ட்டுன்னே சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மெஷெஞ்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து வைஃபையும் இல்லாமல் இன்டர்நெட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கால் பேசலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் காலும் பேசலாம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டும் பண்ணலாம். இதில் வந்து என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, 2 பார்ட்டிஸுமே யார் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறாங்களோ அந்த 2 பார்ட்டிஸுமே சேம் லோக்கல் நெட்வொர்க்கில் இருக்கணும், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நீங்கள் வந்து லாகின் கூட பண்ண வேண்டாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட கொடுக்க வேணாம், டேரெக்டாக பேசிக்கலாம். அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட அந்த அப்ளிகேஷனுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க என்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஒரு மெசேஜிங் சிஸ்டம். அதனால் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே ரொம்ப ப்ரைவசியோடு இருக்கும். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரியார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு செல்லுலார் நெட்வொர்க் இல்லாமல், வைஃபை கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டெலிஃபோன் வெரிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு நேம், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பியூர்லி வந்து ஆஃப் கிரிட் டெக்ஸ்டிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு டெக்ஸ்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பிரியரில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து உங்கள் பேரும் ஒரு பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பேரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன், இப்போ ஃபோன் நம்பர் இல்லாமல் நான் எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து இவங்க வந்து ஸ்கேன்
QR கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்னென்னா, இப்போ வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் 2 பேர் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ BRIARல வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்டர்நெட் வழியாகவும் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ யாராவது நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் மெசேஜ் அனுப்பலாம். க்ளோஸ் ரேஞ்சில் வரும்போது இது வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-வே கம்யூனிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ப்ளூடூத்லேயும் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அப்ளிகேஷனில் கூட QR கோட் ஸ்கேனிங் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இப்படி தான் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் காண்டாக்டில் இல்லாத நேம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சேஃப்டி ஃபீச்சராக வந்து QR கோட் ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நெட்வொர்க் வந்து க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த அப்ளிகேஷனும் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து என்னுடைய ஃபேவரட் அப்ளிகேஷன் அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா Way Walkie Talkie அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுன்னா, நம்ம ஃபோனை வந்து வர்ச்சுவல் வாக்கி டாக்கியாகவே மாற்றிடும். நம்ம நிறைய சினிமாஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த போலீஸ், அதுக்கப்புறம் இந்த மிலிட்ரிலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, கமாண்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க வாக்கி டாக்கி. ஸோ அதில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா அது வந்து இன்னொரு சைடில் போய் சேர்ந்துட்டு அவங்க வந்து அதை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணி பேச முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனை வந்து ஒரு வர்ச்சுவல் வாக்கி டாக்கியாக மாற்றிடும், வைஃபை அண்ட் ப்ளூடூத் வச்சு, இன்டர்நெட்டே இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு சேனல் சூஸ் பண்ணணும். ஸோ யூஷுவலாகவே வந்து வாக்கி டாக்கி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அது வந்து சேனல் ஃப்ரீக்வன்சி வழியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த சேனல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா சில வாக்கி டாக்கிஸ் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும். சில வாக்கி டாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைஃபை விதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 300 to 500 மீட்டர்ஸ் ரேடியஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பேசலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ வேறு யாராவது வாக்கி டாக்கி வச்சுருக்காங்க, ஆக்சுவல் வாக்கி டாக்கி வச்சுருக்காங்க, அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற சேனலுக்கு கோஇன்சிடென்ஸாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து நம்ம என்ன பேசுகிறாங்களோ அதை கேட்க முடியும். இது வந்து ஃபுல்லி என்கிரிப்டட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கிடையாது. பொதுவாகவே வாக்கி டாக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து யார் அந்த சேனலுக்குள்ளே வந்தாலும் அவங்க பேசுறது வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபன்னுக்காக தான் ட்ரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெக் போகும்போதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலை பிரதேசங்களில் வந்து இன்டர்நெட் கம்மியாக இருக்குது, இல்லைனா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு குவிக் மெசேஜிங் டூலாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரம்பிள் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் மைக்ரோ பிளாகிங் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து போய் சேர்ந்துடும் அந்த மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ், அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸ், யார் எந்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் அந்த த்ரெட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அவர் இதை சொல்கிறாரு, இவர் அதை சொல்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த போராட்ட காலங்களில், அதுக்கப்புறம் காலேஜே எங்கேயாவது டூர் போகிறீங்க, ட்ரிப்ஸ் போகிறீங்க, இல்லைனா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கீங்க, இல்லைனா ட்ரெக்ஸ் போகிறீங்க, அகைன் அது மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனா எல்லாருக்குமே போய் சேரணும், ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிரிட். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் வைஃபைலையும் ஒர்க் ஆகும். உங்களுடைய ஃபோன் இன்டர்நெட் தேவையில்லை, எந்த ஒரு வைஃபை கனெக்ஷனும் தேவையில்லை, ஃபோனில் இருக்கிற வைஃபை மட்டும் ஆனில் இருந்தால் போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Serval Mesh அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு மெஷ் நெட்வொர்க்கே கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 பேர் வந்து எவ்வளோ வைடராக இருந்தாலும் அது வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியில் யாருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்களோ அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய குரூப்பாக இருக்கீங்க, காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம். செல்லுலார் நெட்வொர்க் கூட தேவையில்லை. அதே நேரத்தில் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோன் கூட பேசலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ஆப்ஸ் இன்டர்நெட் இல்லாமல், வைஃபை இல்லாமல் செக் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய
டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.